கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Revelations 3:8. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். I know thy works, behold I have set before thee an open door, and no man can shut it, for thou hast a little strength, and hast kept my word, and hast not denied my name. பிலிப்பி சபையை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், திறந்த வாசல் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். I have kept an open door before you, says the Spirit of God addressing this church. பிலிப்பி சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், திறந்த வாசல் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். Looking at Philadelphia church, the Spirit of God says, I have kept an open door before you. திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்வதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். Before saying that I have kept an open door before you, our Lord mentions 3 things. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. Read that verse again. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கொஞ்ச பலன் இருந்தது அந்த சபைக்குள்ள, கொஞ்ச பலன் இருந்தது, அந்த பலன் கர்த்தருக்காக உபயோகித்தார்கள். The church had a little strength and they did use that little strength for God. என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. You did not deny my name. கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் கர்த்தருடைய வசனத்தை காத்துக்கொண்ட அப்படினால் இப்பொழுது அந்த சபைக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கு. As they did not deny the name of God and also they kept the word of God, we find an open door was kept before them. இந்த புதிய வருஷத்துல கூட கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Even in this new year, our God has kept an open door for us. இந்த திறந்த வாசல் நமக்காக வைத்திருக்க வேண்டும் என்றால் யார் தங்களுடைய கொஞ்ச பலத்தை ஆண்டவருக்காக செலவு பண்றார்களோ அவங்களுக்கு முன்பாக தான் இந்த திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கும். If our Lord should keep that open door before us, whoever spends that little strength for our God, only before them this door will be open. கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் யார் ஜீவிக்கிறார்களோ அவனுக்கு முன்பாக தான் இந்த திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கும். Whoever lives a life without denying the name of God, for them only this open door will be kept. நமக்கு கொடுக்கப்படுதான இந்த கொஞ்ச பலத்தை ஆண்டவருக்காக நாம் உபயோகிக்க வேண்டும். உலகத்துக்காக அல்ல, மனுஷருக்காக அல்ல, உலகத்துடைய காரியங்களுக்காக அல்ல, கர்த்தருக்காக இந்த கொஞ்ச பலத்தை நாம் உபயோகிக்க வேண்டும். The little strength which we have, we need to use it only for a God and not for the world or the things related to the world or for the people. நமக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் கூட அந்த பலத்தை கர்த்தருடைய நாமத்துக்காக மட்டுமே நாம் உபயோகிக்க வேண்டும். Although we have got a little strength, we need to use it only for glorifying the name of our God. கர்த்தருடைய நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. We should never deny the name of our God. வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 காரணம் நாம் செய்தால் நிச்சயமாகவே திறந்த வாசல் ஆண்டு நமக்கு முன்பாக வைப்பார். We need to keep the word of God. When we do these 3 things, surely our Lord will keep an open door before us. திறந்த வாசல் கர்த்தர் முன்பாக வைக்க வேண்டும் என்றால் நாம் செய்தான இந்த 3 காரணம் நாம் செய்யும்போது இந்த வருஷத்தில் நிச்சயமா நமக்கு கர்த்தர் வாசல் திறப்பார். திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைப்பார். If a Lord should keep that open door before us, when we do all these 3 things in this year, definitely our Lord will also keep an open door before us. இந்த வாசலை பற்றி ஒரு 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். I want to say about 4 things regarding this door. திறந்த வாசல், இந்த வாசல் சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதான ஒரு அனுபவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. Open door signifies that is an experience of receiving the blessings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்பிக்கையின் வாசல் நமக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. The door of hope has been opened before us. திறந்த வாசல், நம்பிக்கையின் வாசல், முதலாவதாக நமக்காக ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட வேண்டும். The open door, first of all, the door of hope must be open for us. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல நம்பிக்கையின் வாசலை பற்றி நாம் படிக்கலாம். When we read Hosea 2:15, we read about the door of hope. எத்தனோ தேவஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கை எழுந்து போய் நம்பிக்கை நஷ்டப்படுத்தலாம் காணப்படுகிறார்கள். Many children of God also, they have lost their hope. They are seen in such a hopeless state. மரிக்கும்போது நம்பிக்கை இல்லை. No hope when they die. உலகத்தில் ஜீவிக்கும் போது ஒரு நம்பிக்கை இல்லை. When they live in this world, no hope. கர்த்தர் இந்த காரியம் எனக்காக செய்வார் தான் நம்பிக்கையும் இல்லை. And they also don't have the hope that our God will do these things. இதெல்லாம் எனக்காக நடக்குமாறு தான் நம்பிக்கையும் இல்லை. And they also don't have the hope, oh, will these things happen? இந்த நம்பிக்கை எழுந்து போனவளா நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமா? Have we come to the presence of our God having lost this hope? திறந்த வாசல் முன்பாக வைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரே,
திறந்த வாசல் நம்முடைய முன்பாக வைக்கப்படும் போது நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். The Spirit of God says, I will keep an open door before you. Surely that time this hope will be revived. இந்த நம்பிக்கையின் வாசல் எனக்காக திறக்கப்பட போகிறது அல்லது நம்பிக்கையின் வாசல் எனக்காக திறந்திருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? This door of hope is going to be open for me. This door of hope is open for me. How many of you believe that? இந்த நம்பிக்கையின் வாசலை பற்றி 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். I want to say 4 things about this door of hope. ஆபிரகாமுக்கு இந்த நம்பிக்கையின் வாசல் திறந்தபடியால் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். As this door of hope was open for Abraham, he trusted on the Lord. ரோமர் 4:15 வாசிக்கும்போது நம்பிக்கைக்கு ஏதுவா இல்லாம இருந்தாலும் கூட இந்த ஆபிரகாம் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். In Romans 4:15 we read, although there was a possibility, that is there was no hope at all, we find Abraham trusting upon the Lord. நம்பிக்கைக்கு ஏதுவா இல்லாம இருந்தாலும் கூட கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். Although there was no possibility to have hope, yet he trusted on the Lord. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே 18 ஆமா 18 தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம் அதே நம்பிக்கையோடு விசுவாசித்தார். He believed in hope. இதான ஆபிரகாமுடைய நம்பிக்கை. This is the hope or trust of Abraham. இது எதை பற்றி சொல்லப்படுகிறது? Regarding what is this said? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்ல, குழந்தைகளே இல்ல. Abraham did not have children at all. பிள்ளைகளே இல்லாத நாட்களில் கர்த்தர் சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவான்னு கர்த்தர் சொன்னார். At the time when Abraham had no children, our Lord says that you will become the father of many nations. பிள்ளைகளே இல்ல, ஒரு குழந்தையும் இல்ல, ஆனா கர்த்தர் சொல்றார் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். Not even a single child, but our Lord says you will become the father of many nations. இந்த வார்த்தை பிள்ளைகள் இல்லாத குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க? And when our Lord says this word to the families where there are no children, what will they think? எங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா, இது எப்படி நடக்கும்னு யோசிக்க மாட்டார்களா? Will they not think, oh we have no children, then how can this happen? ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். But Abraham believed. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆபிரகாமுக்கு 75வது வசனத்துல இந்த ப்ராமிஸ், இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். Our Lord gave this promise to Abraham when he was 75-year-old. ஆனால் 100வது வயசுல தான் ஆபிரகாம் ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். But our Lord gave Abraham a son only when he was 100 years old. ஏறத்தாழ 25 வருஷங்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார். He waited for this promise nearly 25 years. இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் எக்ஸ்பிளைன் பண்ணார், இவ்விதமாய் விவரித்தார். A saint actually explains about this faith. ஆபிரகாமுக்கு 75 வருஷம் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு மகனை தருகிறேன், குமாரனை தருகிறேன். When Abraham was 75-year-old, our Lord told him, I will give you a son. 75 வருஷம். 75 years. 76வது வயசுல பிள்ளை கிடைக்கல. 6 years he did not get a child. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னாரா? Then what did Abraham say? 75 வருஷத்துல ஆண்டவர் சொன்னார் மகனை தருவேன். 76 ஒரு வருஷம் ஆச்சு. ஆண்டவரே என் மகனுக்கு இப்போ ஒரு வருஷம் உமக்கு ஸ்தோத்திரம். And when he was 75 years, God told him 76 years, oh God said that he will give me a child, that is he gave me a son. 1 year Lord, he said. 80 வருஷத்துல சொன்னார் என் பையனுக்கு இப்போ 5 வருஷங்கள். And when he was 80-year-old, he said my son is 5-year-old. 90 yearsல சொல்றாரு எங்க பையனுக்கு இப்போ 15 years. And 90 years he said, oh my son is 15 years old. அதாவது கர்த்தர் எப்போ சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். கர்த்தர் கொடுத்துட்டாரு, பிள்ளையை கொடுத்துட்டாரு. Right from the time of God said, he just believed and praised God, God has given me a child. இதான் ஆபிரகாமின் நம்பிக்கை. This is the hope of Abraham. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அந்த God. நம்பிக்கையில பூர்ணப்படும்போது கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்தார். When he was perfected in that home, our Lord gave him a நாம son. என்ன செய்திருப்போம்? We means what will we do? என்ன இது கர்த்தர் சொன்னார் ஒண்ணுமே நடக்கல, இதெல்லாம் இனி எங்க நடக்க போகுது, அதெல்லாம் முடியாத காரியம். What is all this? God said, but nothing has happened. All this is impossible. இதெல்லாம் எங்க நடக்கும்? Where will all this happen? அவிசுவாசத்தோட பின்வாங்கி போய்டுவாங்க. And we will also draw back with ஆனா unbelief. ஆபிரகாமுடைய விசுவாசமும் ஆபிரகாமுடைய நம்பிக்கை அப்படி எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தானா. கர்த்தர் கொடுத்துட்டார், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். But the faith and the hope of Abraham is that he started to praise God, saying, oh God gave me, my God gave me a son. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be ஸ்தோத்திரம். to the holy name of God. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையில கொஞ்சம் கூட பின்வாங்கி போகவில்லை, நம்பிக்கையோட தேவனை துதிக்க ஆரம்பித்தார். He trusted his God, and also he had this belief. He never at all drew back. He kept on praising God. இதான் ஆபிரகாமுடைய நம்பிக்கை. This is the hope of Abraham. இன்றைக்கு ஒரு ஆபிரகாமுடைய நம்பிக்கையானது, அதாவது ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தை முற்றிலுமாய் கர்த்தர் மேல் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். If the door of hope has to be open for you, you should totally and only trust on our God. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்பிக்கையின் வாசல் நமக்காக திறக்க போகிறார். This year our Lord is going to open the door of hope for us. சபையில எத்தனை பேர் வந்து பிள்ளைகளில வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு திருமணம் ஆயிட்டு 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. In the church also many people come
and they ask us to pray, oh, it is 8 years, 5 years, 10 years now since we are married, we have no child. அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் மேல் விசுவாசமா இருங்க, ஆபிரகாம் போல நம்பிக்கை இருங்க, நிச்சயமா கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கை இருங்க. Such people trust upon our Lord like Abraham, surely our God will give. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்பிக்கை திறக்கப்படும், நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட போகிறது. And for such people the door of hope is going to be open. நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வான்னு தான் நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். If the door of hope has to be open, our trust should be only upon our God. Our Lord will do it. He நான் will கூட also எத்தனை lead பேர் us. சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். 8 வருஷம் 10 வருஷம் திருமணமாகி 8 வருஷம் 10 வருஷம் பிற்பாடு ஆண்டவருக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கார். And I have also heard many testimonies after they were married, that is after 8 years, 10 years also God gave them a பிள்ளைகளை child. கொடுப்பது ஆண்டவர் தானே, அது மனுஷனுடைய கையில இல்லையே. பிள்ளைகளை கொடுப்பது ஆண்டவர் தானே. And giving the child also is not in the man's hands, but it is only in the hands of God. ஆகையால் உங்களுடைய விசுவாசத்தின்படி, அது அவருடைய நம்பிக்கையின்படியே கர்த்தர் செய்வார். Therefore our Lord will do to you according to your faith and hope. நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை போல கர்த்தர் செய்வார். And if you have the hope, our Lord will also do according to ஆகையால் that. நம்பிக்கையின் வாசல் திறந்த வாசல் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பார். கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை இருங்க. It is said that the door of hope will be kept before you. Trust only upon our God. He will keep that open door before you. ஆபிரகாம் ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 25 வருஷங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார். Not 1 or 2 days or 1 or 2 years, but Abraham waited with hope and trust for 25 long இதான் years. ஆபிரகாமுடைய நம்பிக்கை. This is the hope of இதான் Abraham. ஆபிரகாம் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை. This is a hope that Abraham pinned upon our Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பார். Our Lord will open the door of hope. கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். And our Lord has kept it open door before us. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால முடியும் என்று விசுவாசிங்க, நிச்சயமாக நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். There is nothing which is not possible for our God. When you trust upon our God, surely He will keep that door. இது விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this, say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்ததாக இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாத நம்பிக்கையை பற்றி வாசிக்கிறோம். Next we read about a hope that maketh not ashamed. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாய் நம்மை வெட்கப்படுத்த, இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். Romans 5:5 we read, that is through the anointing of the Holy Spirit, this hope shall never make us ashamed. வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. And hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. That hope maketh not ashamed. அப்படின்னா வெட்கப்படுத்தாத நம்பிக்கை. If so, that is a hope which will never make us ashamed. கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்பிக்கையின் வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door before us. He has also kept that door of hope. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. This hope shall never make us ashamed. பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாய் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. Through the anointing of the Holy Spirit, our Lord will lead us that we are not at all ashamed. This hope will never make us ashamed. தேவச்சனமாய் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும்போது அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. When we the people of God put our trust upon our God, surely that hope will never make us நாம் ashamed. நம்முடைய நம்பிக்கை மனுஷர் மேல் அல்ல, கர்த்தர் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். We have put our hope and trust only upon God and not upon man. நீங்க எந்த விஷயத்துக்காக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கீங்களோ அந்த விஷயத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். Whatever matter you have trusted our God, put your hope on Him. Our Lord will surely lead you without making you மனுஷர் ashamed. மேல் நம்பிக்கை வைத்தவங்க வெட்கப்பட்டு போவாங்க, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. Those who put their trust upon man will be ashamed, but when we put our trust upon our God, we will never be ashamed. அருமையான தேவச்சனமே, நீங்கள் நம் கர்த்தர் மேல் மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள். ஒருபோதும் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஒருபோதும் நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த அபிஷேகத்தின் மூலம் நமக்கு அந்த ஒரு நிச்சயம் உண்டாகிறது. Beloved people of God, when we put our trust and hope upon our God, surely we will never be ashamed. By the anointing of the Holy Spirit, we will never be ashamed. பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாய் அந்த நம்பிக்கையான நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. அபிஷேகத்தின் மூலமாய் இந்த நம்பிக்கை ஊற்றப்பட்டிருக்கு. By the anointing of the Holy Spirit, that hope is poured abroad in our hearts. இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. This hope will never make us ashamed. இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள், ஆனால் தேவச்சனமாகிய நம்மை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். In this world, many people are put to shame, but we the people of God, and God will never make us ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். Our Lord says, my people shall never be ashamed. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறபடியால் நிச்சயமாக வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். As we have put our trust and hope upon our God, our Lord will lead us that we are not at all ashamed. சில வேளையில கர்த்தர் நம்மை நடத்துவதான பாதைகள் கொஞ்சம் கடினமா இருக்கும். கடினமான பாதைகளோட கர்த்தர் நம்மை நடத்துவார். Sometimes the paths in which our Lord leads us might be difficult.
கரடுமுரடான பாதையில கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். Sometimes the Lord will lead us through the thorny, ஏனென்றால் stony நம்மை path. உருவாக்குறதுக்காக கர்த்தருடைய மனதில் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு எண்ணம் உண்டு. நம்ம உருவாக்குறதுக்காக கர்த்தர் நம்மை பலவிதமான பாதையில நடத்துவார். There is a thought in the mind of our God in order to create us. So to create us, He will lead us in such thorny, stony paths. நம்மை பரிசுத்தமான உருவாக்கும்படியாக கர்த்தர் நம்மை பலவிதமான பாதையில நடத்துவார். In order to create us saints, our Lord will lead us in different paths. என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். In the beginning of my ministry, that as I was serving a pastor. ஊழியத்துக்கு முன்பாக இந்த மோனே மோனேன்னு தான் கூப்பிடுவார். மகனே மோனே மோனேன்னு தான் கூப்பிடுவார். Before coming to the ministry, that pastor used to address me as my son only. மோனே மோனேன்னு தான் கூப்பிடுவார். He used to call me Mone, my son. ஊழியத்துக்கு வான்னு சொல்லி மோனே மோனேன்னு கூப்பிட்டார். And he also called me, oh Mone, my son, come to the ministry. நான் கூட 3 நாள் உபவாசத்தோட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தேன். I was also waiting in the presence of God with 3 days fasting. கர்த்தர் தெளிவா பேசினார். ஊழியத்தை பற்றி தெளிவா பேசினார். And my God spoke to me very clearly about the ministry. அது பிற்பாடு ஊழியத்துக்கு வந்தேன். After that I came to the ministry. கொஞ்ச நாள் அடையாளதா இருந்தேன். I was in Nadayar for some அந்த time. பாஸ்டர் அப்படிதான் அந்த சீஃப் பாஸ்டர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். அந்த பையனை திருப்பிங்க அனுப்புங்க, என்ன கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி. And that pastor used to call the center pastor saying, send that boy here. சீஃப் There is பாஸ்டர் nobody. சொல்லுவாரா, சென்டர் பாஸ்டர் சீஃப் பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவார். Center pastor used to tell the chief pastor, send that boy here. There is nobody to take care எனக்கு of இந்த me. விஷயம் தெரியாது. மறுபடியும் என்ன பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. And I did not know that they also transferred me to Bangalore again. அது பிற்பாடு அந்த பாஸ்டர் கவனிக்க நான் போட்டாங்க. After that they also allotted me in order to மோனே take care. மோனேன்னு சொன்ன பாஸ் இப்போ வாடா போடான்றாரு. And that pastor who used to address me as son Mone, now he started ஊழியத்துக்கு ஒரு முன்னாடி to மோனே use மோனே such சொன்னாரு. words like. இப்போ பார்த்தா ஊழியத்துக்கு வந்து இருப்பாடா, டேய் வாடா போடா அது பண்ணுடா, சரியா திட்டுதான், சரியான திட்டு, செய்யாத தப்புக்கு தான் திட்டு வாங்குறேன். And now he started to really scold me, also give me good and also call me without any respect. செய்யாத தப்புக்கு தான் திட்டு வாங்குற. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏதோ பாஸ் திட்டாத ஸ்தோத்திரம். I get scoldings even for the mistakes which I did not commit. Okay, praise the Lord. அவருக்கு மனப்பூர்வமா கொஞ்சம் திட்டு வாங்காம எப்படியெல்லாம் கவனிக்க முடியுமோ கவனித்தாலும் கூட ஏதாவது திட்டு விடும். How much ever wholeheartedly I used to take care of him, somehow he used to really scold me. கூப்பிடுறதுக்கு பெல் அடிப்பார், காலிங் பெல் அடிப்பார். எங்க இருந்தாலும் உடனே ஓடி வரணும். And he used to press the calling bell wherever I am. I used to run and அவருக்கு come. சுகமில்லாத பாஸ்டர் படுத்த படுக்கையா இருந்தார். He was sick and he was bedridden. அவருக்கு எல்லா காரணம் நான் தான் செய்துட்டு இருந்தேன். I only was taking care of him. பெல் அடிச்ச உடனே போக முடியல. When the bell rang, I was not able to go நான் நினைக்கிறேன் ஒரு immediately. 2 minutes டிலே ஆயிருக்கும். 2 நிமிஷம் தான் டிலே ஆயிருக்கும். I think it was a 2 minutes delay. உள்ள போனது ஏன் பெல் அடிச்சு நான் வரத வெளியே போயிடு. When I went in, he said, when I called you, why you didn't come immediately? Get out. நான் நியாயமே பேசல. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, 2 நிமிஷம் லேட் ஆச்சு. நான் மன்னிச்சிட்டேன், வெளியே போயிடு. I said, I did not talk anything justice, but I just said, please forgive me. But he said, I forgiven you, but go out. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நான் சரியா திட்டுவாரு. And even for small petty things, he used to scold me a lot. மரிக்கிறதுக்கு 2 நாள் முன்பாக என்ன கூப்பிட்டார். But before he died, 2 days before that, உன்னை இந்த விஷயத்துக்கு திட்டுன ஞாபகம் இருக்கா? do you remember I scolded you for these matters? ஆமாய்யா, அதெல்லாம் மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கு. Then I said, yes pastor, can I forget all this? நான் Yes. ஏன் உன்னை திட்டுன தெரியுமா? Do you know why I scolded you? உன்னை உருவாக்குறது ஆண்டாடா உன்னை இந்த பாதையில நான் நடத்தினேன். I led you in this path only to create அப்ப you. அவரோட மைண்ட்ல என்ன இருக்கு? நான் கொண்டத ஊழியக்கான உருவாக்கணும்னு தான் மைண்ட்ல இருக்கு. ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்றாரு. சின்ன சின்ன விஷயம் திட்டு தான் விடுது. Therefore what was in his mind is that I must create the worker whom I brought, but outwardly he just used to scold me even for small things. உன்னை உருவாக்குறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உன்னை சத்தம் போட்டேன். I really shouted at you even for trivial things only to அப்படின்னா create மைண்ட்ல you. அவருக்கு என்ன இருக்கு? இந்த எல்லா ஊழியக்கான உருவாக்கணும், எல்லா ஊழியக்கான உருவாக்கணும் தான் மைண்ட்ல இருக்கு. அது திட்டணும்னு தான் விஷயத்தை திட்டுறது இல்ல. Therefore what was his in mind is that he should create me as a good worker. His intention was not that he should அதே shout போல scold. சில வேளையில கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில நம்ம உருவாக்குறதுக்காக தான் நல்ல ஊழியக்கான நல்ல விசுவாசம் உருவாக்க முடியாக தேவன் நம்மை பலவிதமான பாதையில நடத்துறார். நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் ஏன் இப்படி எல்லாம் நடத்துறான்னு நினைக்காதீங்க. Like manner, in order to create us as a good workers and believers, the Lord leads us in different paths. You don't just think why God is leading in such paths. இவ்விதமான பாதையில உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை என்ன வெட்கப்படுத்தாததான ஒரு ரெவெலேஷன், ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேண்டும். If we have to be created, we need to have a revelation. This hope will never make us ashamed. இந்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்தாது. This hope will never make me ashamed. ஆகையால் தேவன் நம்மை உருவாக்கும்படியாக பலவிதமான பாதையில நம்மை நடத்துவார். Therefore our Lord, in order to create us, will lead us in different paths. ஒரு விசுவாசி மிலிட்டரியில கேப்டனா இருந்தார். A believer was a captain in the military. அவர் பாரா மிலிட்டரியில கேப்டனா இருந்தார். He was a captain in this paramilitary. அவர் அடிக்கடி தன்னுடைய காரியங்களை சொல்லுவார். Often he used to tell his இந்த things. பாராசூட்ல எப்படி மேல இருந்து கீழே குதிப்பது, அது குதிக்கும்போது எப்படி அவங்க பாதுகாக்கப்படும் அதை பற்றி ட்ரைனிங் கொடுப்பார். And he used to train the men, that is how to get down from the parachute and also how to safeguard yourself. ஒரு 500 feet, 1000 feet,
2000 feet இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு அங்கே தள்ளி அங்கேருந்து குதிப்பாங்களா அந்த பேராசூட் ட்ரைனர்ஸ் அங்கேருந்து குதிப்பாங்க. Little by little, 500, 1000 or 2000 feet from there, that is those who go in the parachute, they will just jump down. ஒரு 3000 5000 feet ஹைட்ல போகும்போது எட்டி பார்த்தா பயமா இருக்கு. எப்படி குதிப்பாங்க, மேலேருந்து எப்படி குதிப்பாங்க? 3000 or 5000 feet high, when they just peep out, they'll be very scared how to jump. குதிக்க மாட்டாங்களா, They பயந்துடுவாங்க. not be jump, they'll be afraid. எல்லாம் வாதி பிள்ளைங்க தான். ஆனா அங்கிருந்து குதிப்பதை கீழே விழுந்து சத்தா என்ன பண்றது? Quite பயந்துடுவாங்க. youngsters only, but they have that fear how to jump down அப்ப from நான் such a கேட்டேன், great அப்ப height. நீங்க என்ன செய்வீங்க நான் கேட்டேன். Then I asked them, what will you do? பாஸ்டர் எட்டி பார்க்க சொல்ல, எட்டி பாருங்கன்னு சொல்லுவேன். Here I will say, Pastor, peep out. எட்டி பார்க்கும்போது கீழே ஷூக்கால ஒரே கொடுத்தனே வெளியே போயிடுவாங்க. And when they just peep out with my shoes, I will just push them down and they will go. அவங்க பேராசூட்ல வெளியே வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு தைரியம் உண்டாகும். எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தைரியம் உண்டாகுமா? அதே பிற்பாடு அந்த பேராசூட் ஓப்பன் ஆகும். When they come out of the parachute only, they will get that courage. Somehow they must safeguard themselves, escape, and then only the parachute will open. நான் கேட்டேன், உனக்கு இரக்கமே இல்லையா? பாவம் அந்த வாதிப்பிள்ளை இப்படி பண்றது இரக்கமே இல்லையா? Then I asked him, oh, you don't have any pity or mercy on these young நாங்கள் children? இறக்கப்பட்ட தேசத்தை பாதுகாக்க முடியாது. இறக்கப்பட்ட தேசத்தை பாதுகாக்க முடியாது. Pastor, if I show mercy or pity, I cannot protect the country. தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த வாதிபருக்குள்ள நாங்க ஒரு அதாவது ஒரு என்கரேஜ், ஒரு தைரியத்தை நான் உண்டாக்குறோம். I have to instill courage. I have to encourage the youngsters to protect the nation. அவங்க வெளியே வந்த இருப்பாடு தான் ஐயோ என்னன்னு சொல்லி யோசிக்க முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். நான் பாதுகாத்துக்கணும், ஒரு தைரியம் உண்டாகும். I cannot just be thinking when they come out, surely I will get that courage, and they have to அதே போல really சில protect. பேர் ஆண்டவர் பேராசூட்டுடைய ஒரு ட்ரைனிங் கூட சிலருக்கு ஆண்டவர் கொடுப்பார். நாம நினைப்போம் ஆண்டவர் இறக்கமே இல்லையா, என்ன இப்படி எல்லாம் நடத்துறாருன்னு யோசிப்போம். Like manner, or God will also give us a training like in a parachute. We will also wonder, oh, what, God doesn't have mercy or pity at all? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அந்த அளவுக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுப்பாங்களா மிலிட்டரியில? In the military, to that extent, they used to really give the இன்னும் training. ஒவ்வொரு விஷயத்தை கதையா சொல்லுவார். நடந்த காரியங்கள் நான் வீட்டுக்கு போனா டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். எத்தனோ காரியங்கள் சொல்லுவார். அது என்னோட ஊழியத்துக்கு ரொம்ப தேவைப்படுதான காரியங்க. When I visit his home, he used to tell us so many stories and so many details about this. That will be very useful for our ministry. ஒரு லேக்ல அந்த சைடுல இந்த சைடுக்கு பெரிய கயிறை கட்டிடுவாங்களா. They used to tie a big rope that is in the lake on either side. கீழ தண்ணி இருக்கும். Water will be below. அந்த ரோப்ல அவங்க குரங்கு போல அப்படியே நடந்து தாவி நடந்து போகணுமா. They have to do that rope walking just like a monkey. அந்த இடையில தண்ணீர் இடையில வந்து ஒரு பாடி தண்ணில போட்டோம்னா பிளாஸ்ட் ஆகிற ஏதோ ஒரு பொருள் இருக்குமா, அதை போட்டோம்னா டமாரன் வெடிக்குமா. In between, they will just throw something there in the water that will blast. பயந்து விட்டா கீழே வந்துடுவாங்க. ட்ரைனிங்ல ஃபெயில். பயந்தாலும் என்னதான் பிளாஸ்ட் அவங்க போயிட்டே இருக்கணும். If they are சில என்ன செய்வாங்க, பயந்துட்டு கையோடி கீழே போயிடும். சரியான அடி கிடைக்குமா அவங்களுக்கு. If they are scared, then they will just immediately jump into the water. That means they have just failed in their training. They should not at all get scared. ஒவ்வொரு விஷயத்தையும் கதைக்கு சொல்லுவார், கதையா சொல்லுவார் நடக்கிற காரியம். Like manner, he will tell so many things which have been taking place. BSF காரங்க border security force அவங்க தூங்காம பாதுகாக்கிறது. அப்படினா தேசத்தை நாம் சந்தோஷமா இருக்கிறோம். இல்லாட்ட சத்துரு பாம்பு போட்டு போய்டுவான். Because the border security force is awake, that is we are safe. We are just happily sleeping, otherwise enemy will drop the bomb. தேசத்தை பாதுகாக்கறங்க இரவும் பகலும் தூங்காம எத்தனோ ட்ரைனிங் மூலமா தேசத்தை பாதுகாக்கறாங்க. ஆகையால் தான் நாம் சேஃப்டியா இருக்கிறோம். Those who train, that is they are just protecting the nation by keeping awake day and night. That's why we are preserved. எவ்வளவு கடினமான ஒரு ட்ரைனிங் அவங்க போவாங்க. Just see what a difficult training they go. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அதுபோல தேவன் நம்மை உருவாக்கும்படியாக நமக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டாக்குறதுக்காக நம்மை ஆண்டவர் பலவிதமான பாதையில நடத்துவார். கடினமான பாதையில கர்த்தர் நடத்துவார். Like manner, in order to encourage us, to instill courage in us, he will lead us in difficult paths. நம்மை தள்ளி விடுவதற்காக, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடுவதற்காக அல்ல, நம்மை நல்ல ஒரு விசுவாசியை உருவாக்குறதுக்காக தேவன் பலவிதமான பாதையில நடத்துவார். Not to cast us off, not in order to reject us, or God will do, but in order to create us a good believer, he will lead us in நம்பிக்கையின் difficult paths. வாசலை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept the door of hope இந்த before us. நம்பிக்கையின் வாசல் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. This door of hope will never make us ஐயோ நான் ashamed. ரட்சிக்கப்பட்டனே, நான் பின்வாங்கி போய்டுவேனா, என்ன சம்பவிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த நம்பிக்கையின் வாசல் ஒருபோதும், இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. Don't ever think, oh, I was saved, if I just draw back. This door of hope will never be never put you to shame at all. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக Our வைத்திருக்கிறார். Lord has kept the door of hope before us. இந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. This hope will never make us ashamed. இந்த நம்பிக்கையை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதுன்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who say this hope will never make us ashamed, say hallelujah. Hallelujah. அடுத்ததாக நல் நம்பிக்கை பற்றி வாசிக்கிறோம். Next we read about the good hope. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நல் நம்பிக்கை பற்றி வாசிக்கிறோம். In 2 Thessalonians 2:16 we read about this good hope. இந்த நல் நம்பிக்கை நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா? Do you know what this good வாசிங்க. hope does? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும்
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நல் நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். Our God has given us that good hope. நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படும் போது நமக்கு ஒரு நல் நம்பிக்கை உண்டாகிறது. When the door of hope is open for us, we get a good hope. இந்த நல் நம்பிக்கை செய்கிற காரியம் என்ன? What is the thing that this good hope does? அடுத்த வசனத்தை வாசிங்க. Read the next verse. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயத்தை தேற்றி நம்மை ஸ்திரப்படுத்தும். நல் நம்பிக்கை நம்ம இதயத்தை தேற்றுவது மட்டுமல்ல, இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். The good hope does not comfort our hearts, it also establishes us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of எத்தனை God. பேர் தன்னுடைய ஜீவிதத்தில் அசைந்து கொண்டே இருக்கிறார்களே, எத்தனை பேர் தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு தான போராட்ட மத்தியில் ஒரு அசைவு உண்டாகல. Many people, they are just shaking amidst the conflicts in their life, they are just moving or தன்னுடைய shaking. ஜீவிதத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா அசைந்து போயிடுவாங்க. If there is any problem in their life, immediately they just keep moving or இந்த ஒரு shaking. பாதையில என்னால் நடக்க முடியுமா என்று யோசித்து பயந்துடுவாங்க. They will also be scared, oh, will I be able to walk in ஆனா this இந்த path? நல் நம்பிக்கை செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ண, நம்ம ஸ்திரப்படுத்துது. But do you know what this good hope does? It establishes us. இந்த நல் நம்பிக்கையான நம்ம ஸ்திரப்படுத்துகிறது. This good hope establishes us. நம்முடைய இதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. It establishes our hearts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of எத்தனை God. பேர் தன்னுடைய இதயத்தில் ஸ்திரம் இல்லாமலே காணப்படுகிறார்கள். Many people, their hearts are not established at all. யாராவது ஒரு வியாதியில மரித்து போனால் அதே வியாதி இவங்களுக்கு வந்த உடனே அடுத்த என்ன தெரியுமா? அந்த விசுவாசில அந்த நபர் இந்த வியாதியில தானே மரித்தார், இப்ப அதே வியாதி எனக்கு வந்திருக்கு, நான் மரிப்பேனோ? When a person dies in some sickness, if this person gets that same sickness, they are in the grip of your, oh, that person died because of the sickness, will I also die? நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படும் போது நிச்சயமாக நம்முடைய இதயம் ஸ்திரப்படும். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். When the door of hope is open before us, it establishes our hearts. Our Lord establishes இன்றைக்கு our hearts. தேவன் நம்முடைய ஒவ்வொரு இதயங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். Today our God is going to establish each one of our hearts. யாரோ ஒரு வியாதியில மரித்த உடனே அதே யோசித்துக் கொண்டு நீங்க ஸ்திரம் இல்லாமல் பயந்துட்டே இருக்காதீங்க. Just because somebody died because of the sickness, you don't be without any establishing. இந்த உலகத்துல பிறந்த பிற்பாடு கண்டிப்பா ஒரு நாள் மரிக்க தான் வேணும். அதுக்கு ஏன் கவலைப்பட வேண்டும்? After being born on this earth, surely we have to die. Why should you be worried about that? இப்பொழுது இந்த வருஷத்துல நமக்கு எனக்கு தெரிஞ்சபடி ஒரு 3-4 பேர் மரித்து போனான்னு நினைக்கிறேன். And I think this year at least 3 or 4 people whom we know died. நேற்று கூட ஒரு ஃபோன் வந்தது, பெங்களூர்ல ஒரு விசுவாசி மரித்து போனார் என்று சொல்லி. Yesterday also I got a phone call, a believer died in Bangalore. அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் மரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். And I think about 4 or 5 people known to me died. அப்போ ஒரு விசுவாசி நான் பேசிருக்கும்போது நான் சொன்னேன், இந்த வருஷத்துல ஆண்டோட லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ தெரியலையேன்னு சொன்னேன். Then I told the believer, do not know who are all there in the list of our God for this year. ஐயோ பாஸ்டர், கேட்டாலே பயமா இருக்கு பாஸ்டர். அவர் யோசித்தார் நம்மளே எடுத்துடுவான்னு யோசித்தார் போல. Then that person thought maybe God will take him also. He said, oh pastor, when I hear itself I'm scared. ஆண்டோட லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ தெரியலையேன்னு யோசித்தானே அவர் பயந்துட்டார். When I said we do not know who are all there in the list of God, he was scared. ஏன் பயப்பட வேண்டும்? Why should we be afraid? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இருதயத்தில் ஸ்திரம் இல்லாம தான் பயந்துடுவாங்க. Only those who are not established in their hearts will be afraid. இந்த நம்பிக்கையானது நம்மை ஸ்திரப்படுத்தும். This hope will establish us. நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படும் போது நம்முடைய இதயம் ஸ்திரப்படும். When the door of hope is open for us, surely our hearts will be அந்த established. நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படும் போது நம்முடைய இதயம் ஸ்திரப்படுவது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக நான் ஆண்டவரை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன், பரலோகத்துக்கு போவேன், சீயோனுக்கு போவேன், புதிய எருசலேம் போவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கூட உண்டாகும். When the door of hope is open before us, surely our hearts will be established. Not only that, we will have an assurance, I will see the face of my Jesus, I will go to Zion, I will go to New Jerusalem, I will go to heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அங்கே God. நல் நம்பிக்கைன்னு சொல்லும்போது நம்முடைய இதயத்தை ஸ்திரப்படுத்தும். Good hope means that will establish our heart. ஆக நான் தனியா இருக்கேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி யோசித்து கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில நல் நம்பிக்கை இல்லாதவங்க கவலைப்பட்டு கதறி கொண்டே இருப்பாங்க. Don't be thinking of all this and be worried, oh I'm alone, who is there to take care of him, I do not know how what to do and all. நான் தனியா இருக்கேன், எனக்கு என்ன சம்பவிக்குமோன்னு சொல்லி நான் கூட தனியா தான் இருக்கேன். ஃபெய்த் ரோம்ல தனியா தான் இருக்கேன். You just keep wondering, oh I'm alone, I do not know what will happen to me, even I am also I'm alone in my room in எங்க the அக்கா faith. மாருங்க 10 பேர் இருக்காங்க, நான் பாரு நான் தனியா தான் இருக்கறோம். There are 10 sisters but I am all alone in my room. அப்ப நான் தனியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? Can I say I'm alone? தனியா தான் நல்லதான, ஆண்டவரோட பேசிட்டே இருக்கேன், யாரும் பேச துணையே கிடையாது, ஆண்டவரோட பேச மணிக்கணக்கா பேசிட்டே இருக்காங்க. It is good to be alone only, there is nobody to talk, I'll be keeping on talking to my God. இந்த மாசத்துல வந்து லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க, நான் தனியா இருக்கிறதே, எனக்கு யாருமே இல்லையே, தனியா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. நீங்க தனியா இருந்தா ஆண்டவரோட பேசுங்க, மணிக்கணக்கா பேசுங்க. Some people have that sense of loneliness, they feel it. If you are alone, keep speaking to God for hours together. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நல் நம்பிக்கை எழுந்து போனவங்க தான் யோசிப்பாங்க, லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க, நான் என்ன செய்வது, நான் தனியா இருக்கனே, எனக்கு என்னோட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே, நான் தனியா இருக்கேனே. When this good hope is not there only, they'll feel lonely, they'll think, oh those who are with me have gone off, I am alone,
what to do. திறந்த வாசலை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door before us. நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept the door of hope before us. இந்த நம்பிக்கையானது நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாக்குறார். This hope creates a good hope in us. அதான் ஸ்திரப்படுத்தக்கூடிய நம்பிக்கை. That is a hope that establishes us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. என்னுடைய இதயம் ஸ்திரப்பட வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire my heart should be established? இந்த நல்ல நம்பிக்கை உண்டாகும் போது நம்முடைய இதயங்கள் ஸ்திரப்படும். When this good hope occurs, then our hearts will be என்னுடைய இதயம் established. ஸ்திரப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Desire my heart should be established. Say hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்ததாக தீத்து 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தோட நம்பிக்கை பற்றி வாசிக்கலாம். Next we read about the hope in Titus 2:13. இந்த நம்பிக்கைக்கு பேர் என்ன தெரியுமா? Do you know the name of this hope? ஆனந்த பாக்கியத்தை தரக்கூடிய நம்பிக்கை. And this is a hope that gives us that great blessedness. ஆனந்த பாக்கியத்தை தருகிற நம்பிக்கை. And this is that hope that gives us that it's called as a blessed hope. வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அதான் ஆனந்த பாக்கியத்தை தரக்கூடிய நம்பிக்கை. வாசிங்க. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. Looking for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. தேவன் நமக்கு ஒரு blessed hope தந்திருக்கிறார். ஆனந்த பாக்கியத்தோட நம்பிக்கை என்ன தெரியுமா? அதான் கர்த்தருடைய வருகைப்படிதா நம்பிக்கை. Our Lord has given us a blessed hope. Do you know what that hope is? That is about the coming of our Lord. சிலருக்கு கர்த்தருடைய வருகைப்படிதா நம்பிக்கையும் இல்ல நிச்சயம் இல்ல. Some people don't have either the hope or the assurance about the coming of our Lord. திறந்த வாசலை கர்த்தர் நம்ம முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door before us. திறந்த வாசலை கர்த்தர் நம்ம முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door before us. நம்பிக்கையின் வாசல் கர்த்தர் நம்ம முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept the door of hope before us. இந்த நம்பிக்கையின் வாசல் திறந்தால் தானே ஆனந்த பாக்கியத்தோட நம்பிக்கை உண்டாகும். Only when this door of hope opens we will get that blessed hope. கர்த்தருடைய வருகைப்படிதான நிச்சயம் இல்ல நம்பிக்கை இல்ல சிலருக்கு சாதாரணமா ஜீவிக்கிறாங்க. Some people live casually, they don't have either the hope or the assurance. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வருகை ஆயத்தப்படுதான விசுவாசத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்க மற்ற மனுஷன் போல இருக்க கூடாது. Looking at the believers who are preparing for the coming of the Lord, you should not live like the other people. உலகத்துக்கான மனுஷன் போல இருக்க கூடாது. You should not live like the worldly people. நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியத்துடைய நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஆனந்த பாக்கியத்துடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? எக்கால சத்தம் தொனிக்கும் நான் மறுரூபமாக்கப்படுவேன். அதான் நம்பிக்கை. Our Lord has given us that blessed hope. Do you know what that blessed hope is? That is the trumpet will sound and I'll be transformed. நம்பிக்கையின் வாசல் உனக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கையின் வாசல் நீ போய் மூடாதே. The door of hope is open before you, but you don't go and shut that door. இந்த நம்பிக்கையின் வாசல் தான் பரலோகத்துடைய நிச்சயத்தை நமக்கு தருகிறது. This door of hope only gives us the assurance of heaven. எத்தனை பேர் நிச்சயத்தோட நாம் வாழுகிறோம்? How many of us live with an assurance? காலையில எழும்பும்போது சாயங்காலத்துக்குள்ள நிச்சயமா இயேசு வந்தா நான் பரப்பேன், இயேசு சந்திப்பேன் தான் நிச்சயத்தோட தான் நம்முடைய அந்த நாளை நாம் முடிக்கிறோமா? Are we just ending the day also with an assurance anytime when my Jesus comes I will also go with him? ஆனந்தமாகத்தோட நம்பிக்கைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகையை பற்றி ஜீவிக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கை. The blessed hope is that every day living with the assurance and hope about the coming of our Lord. ஆகையால் தேவச்சித்தமாய் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையோட ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு வந்தால் நான் சந்திப்பேன், இன்றைக்கு இயேசு வந்தால் நான் சந்திப்பேன், கர்த்தருடைய முகத்தை காண்பேன் என்ற இப்படிப்பட்டதான் நம்பிக்கையோடு நாம் ஜீவிப்பதுதான் ஆனந்த பாக்கியத்துடைய நம்பிக்கை. Therefore the hope that is a blessed hope is that every day we live with an assurance when my Jesus comes that I will see the face of my Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. இந்த நம்பிக்கையோடு ஜீவிக்க வேண்டும். We have to live with this hope. இந்த நம்பிக்கையோடு தேவச்சித்தமாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க We வேண்டும். the people of God every day should live with such a hope. இப்படிப்பட்ட நம்பிக்கையோட யார் ஜீவிப்பார்களோ அப்படிப்பட்ட ஒருபோது தங்களுடைய விசுவாச பாதையில பதற மாட்டாங்க. Whoever lives with such hope in their lives, they will never make haste in their life of faith. நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept the door of hope before எனக்கு us. முன்பாக ஒரு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. Believe that my God has kept a door of hope before me. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. This hope shall never make us ashamed. இந்த நம்பிக்கையால் நம்ம இதயத்தை ஸ்திரப்படுத்தும். This hope will establish our hearts. இந்த நம்பிக்கையானது கர்த்தர் எல்லா காலம் செய்வார் என்றதான ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும் காணப்படும். This hope makes us to pin our trust upon our God. My God will do all these things for me. அடுத்ததாக இந்த நம்பிக்கையானது கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்துகிறது. Next, this hope also prepares us for the coming of our Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். Our God has opened the door of hope before us. இந்த வருஷ ஆரம்பத்திலே நம்முடைய நம்பிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். Therefore, in the beginning of the year, let us all renew our hope. நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட்டால் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். If the door of hope is open before us, surely we can also renew our hope. அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு கதவை பற்றி வாசிக்கிறேன். பெரிய வாசல், பெரிய கதவு. பரிசுத்த பவுல் சொல்றார், எனக்காக பெரிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. That is a large door has been
open for us. That is what even St. Paul also பெரிய says. கதவு, கிரேட் டோர், பெரிய கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றார். St. Paul also says a great door has been opened. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கும் போது பெரிய கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கு. And St. Paul also says that a great door has been opened for me. வாசிங்க. 1 Corinthians 14:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. Else when thou shalt bless the Spirit. 16:9, 1 Corinthians 16:9. For a great door and effectual is கிரேட் opened டோர், unto பெரிய கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. A great door has been opened for us. திறந்த வாசலை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். Our God has kept an open door before ஆண்டவர் you. எனக்காக பெரிய கதவு திறந்திருக்கான்னு விசுவாசிங்க. Believe that my God has opened a great door for me. இந்த பெரிய கதவு ஆண்டவர் திறந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். If our Lord opens his great door for us, the Lord is surely going to do great and mighty இந்த things பெரிய for us. கதவு நமக்காக திறக்கப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். When this great door is open for us, the Lord will surely do great and mighty things. விசுவாசம் இருந்தால் தானே உங்களுக்கு பெரிய கதவு திறக்கப்பட போகிறது. விசுவாசம் இல்லாமல் போனார் எப்படி கதவு திறக்கப்பட போகுது? கதவெல்லாம் மூடிடும். Only when you have faith, the door will be open for you. Otherwise, the door will be shut for you. 71 சங்கீதம் 19 வசனம் வாசிக்கும் போது கர்த்தனுக்கு பெரிய காரியம் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalm 71:19, the psalmist says, my God will do great and mighty things இந்த for பெரிய me. கதவு உனக்கு திறக்கப்படும் போது இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வார் விசுவாசிங்க. Believe when this great door is open for me this year, my God will do great and mighty things. பெரிய காரியம் செய்கிறார். My God does mighty things for ஆசைங்க. me. தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்தீர். பெரிய காரியங்களை பெரிதான செய்வீர். Thou hast done great things. இதான் சங்கீதக்காரன் விசுவாசம். This is the faith of the psalmist. இந்த பெரிய கதவு நமக்காக திறக்கப்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். When this great door is open before us, surely our Lord will do great things for us. அவர் செய்யற பெரிய காரியம் என்ன? What is the great thing that he does? அந்த சங்கீதத்துல எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். There are many things said in that psalm. I want to specify only one thing. 21 வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அதான் அவர் செய்யற பெரிய காரியம். Verse 21, he says that he increases our greatness. மேன்மையை பெருக பண்ணுவீர். Thou வாசிங்க. wilt increase my greatness. என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மை பெருக பண்ணி Thou wilt increase my greatness என்னை மறுபடியும் தேற்றுவீர். என்ன மறுபடியும் தேற்றுவீர். and comfort me on every அவன் side. மேன்மையை பெருக பண்ணி ஆண்டவர் தேற்று வரான். அதான் கர்த்தர் செய்யற பெரிய காரியம். The great thing our Lord does is that he will increase our greatness and comfort us on every என் side. மேன்மை பெருக பண்ணுகிறேன். Thou wilt increase my greatness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த பெரிய கதவு திறக்கப்படும் போது பெரிய காரியம் கர்த்தர் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய மேன்மை பெருக பண்ணுகிறார். When this great door opens for us, our Lord does great things and he also increases our ஆக greatness. நான் சொல்லுகிறேன், மேன்மைகளை தேடி போக வேண்டாம். நீங்க மேன்மையை தேடி போக வேண்டாம். மற்றவங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், பெருசாக்க வேண்டும். மேன்மையை தேடி போக வேண்டாம். இந்த பெரிய கதவு நமக்காக திறக்கப்படும் போது மேன்மைகள் நம்மை தேடி வரும். That is why I tell you, you don't go seeking for greatness, and also the people should also really glorify you. But when this door is open, surely our Lord will increase our greatness. ஒரு மனுஷனை கர்த்தர் தான் மேன்மைப்படுத்த வேண்டும். மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த And வேண்டும். it is only a God who should really make a person great. It is not other people making him great. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாம இருக்கா? கர்த்தரை மேன்மைப்படுத்த நிச்சயமா ப்ரமோஷன் தானா வரும். நீங்க பேச தேவையே In your கிடையாது. work spot, also in your office, if you don't have a promotion, you need not speak. When our God really increases your greatness, you will really become great. இதான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது பெரிய வாசல் பெரிய கதவு நமக்காக திறக்கும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ப்ரமோஷன் தானா வரும். When the great door opens, our Lord will also increase our greatness. The promotion will automatically. வாலிபர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு படிக்கிற காரியத்துல நீங்க சரியா படிக்க முடியாம இருக்கீங்களா? இந்த பெரிய கதவை திறக்கும் போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். Youngsters, if you are not able to study properly, when this great door is open, our Lord will increase your greatness. சில யோசிப்பாங்க, இந்த பையன் சரியா படிக்காத பையன் இப்ப எப்படி நல்லா படிக்க ஆரம்பித்தான்? அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பெரிய கதவு ஆண்டவர் நமக்காக தெரிஞ்சிட்டார், மேன்மைப்படுத்துகிறார். Some people will wonder, oh, this boy never used to do well, but now he is really doing well. The meaning is, our God has opened that great door. திறந்த வாசலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். Our Lord has kept the open door before us. அன்றைக்கு பிலதெல்பியா சபைக்கு முன்பாக திறந்த வாசல் வைத்திருக்கிறது போல இன்னைக்கு தேவன் நமக்காக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். On the day as the Lord kept the open door before the Philadelphia church, today also Lord keeps the open door before us. இந்த பெரிய கதவு நமக்காக திறக்கப்படும் போது நமக்கு தேவையான மேன்மைகள் பரலோகத்திலிருந்து வரும். When this great door is open before us, the necessary greatness for us will come down from heaven. தேவன் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும் போது கண்டிப்பா மற்றவனை மேன்மைப்படுத்த தான் வேண்டும். When God makes a person great, surely the other people also should make him great. மோர்தெக்காயை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பின பிற்பாடு சத்துருக்கள் முன்னாலே பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். After the Lord decided in order to make Mordecai great, he prepared a table before his enemies. அவனுக்கு விரோதமா கிரியை செய்த அதே மனுஷன்
அவனை பற்றி மேன்மையான காரணத்தை சொல்ல ஆரம்பித்தான். And the man who was against him, he himself started to say great things about ராஜா Mordecai. சொல்லுகிறார், ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தணும் வாஞ்சிக்கிறேன், என்ன செய்ய வேண்டும்? The king said, I desire in order to make a man great, what should be done for that? அவன் யோசித்தா என்ன இல்லாம வேற யாரை மேன்மைப்படுத்த போகிறான்? He just thought, who else can be other than me? ராஜா பிராணம்தான் அந்த குதிரையை கொண்டு வாங்க, And bring that horse in which the king rides. ராஜ மரியாதையோடு தெருவில் நடத்தணும், அவனை கொண்டு And போகணும். you should just take him on the street with the royal நீ pride. சொன்னதை ஒரு காரியத்தை தவறாமல் மோர்தெக்காய்க்கு போய் பண்ணு. And you go and do everything to Mordecai, not even a word should fail. மோர்தெக்காய் தூக்கு போடுறதுக்காக பர்மிஷன் லெட்டரோட வந்திருக்கார். ராஜா சைன் போட்டா முடிஞ்சு போச்சு, அவனை தூக்கு போடணும். And he has come there in order to get the permission thing to be signed to hang Mordecai. That's all, the story is over. ஆனால் தேவன் மோர்தெக்காயை மேன்மைப்படுத்தும்படியாக வாஞ்சித்தார். But our Lord desired in order to make Mordecai great. இப்படிப்பட்டதான காரியங்களை வாசிக்கும் போது நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? When we read such things, what do we understand? கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த விரும்பும் போது எந்த மனுஷனை தடை செய்யவே முடியாது. When God desires to make a man great, nobody could ever hinder உங்க that. ஆபீஸ்ல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும் நினைக்கும் போது எந்த மனுஷன் விரோதம் நின்னாலும் தடை பண்ண முடியவே முடியாது. When a God desires to make you great in your office, whatever man he might be, he might hinder, but it's not possible. அதான் பெரிய கதவு நமக்கு திறந்திருக்கிறது. That is a great door being opened before us. ஆண்டவர் எனக்கு முன்பாக இந்த புதிய வருஷத்துல பெரிய கதவு திறந்திருக்கான்னு எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe my God has opened a great door before me this year? அதான் மேன்மைப்படுத்தக்கூடியதான அனுபவம். That is the experience of making one great. கர்த்தர் பெரிய கதவை திறக்கும் போது மேன்மைப்படுத்தக்கூடியதான அனுபவம் பரலோகத்திலிருந்தே வரும். When our God keeps that great door open, the greatest will come down from heaven. அப்ப தேவன் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது எந்த மனுஷனால மேன்மை தடை செய்யவே முடியாது. When our God desires to make us great, no man can ever hinder that. ஆகையால் கர்த்தர் மேல் மட்டும் விசுவாசம் வைங்க. Therefore, pin your faith only on திறந்த our God. வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Our God has kept an open door before us. ஒரு பெரிய கதவு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. A great door is open for us. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவதான பெரிய கதவு நமக்காக திறந்திருக்கிறார். And our Lord has opened a great door in order to make us great. இது விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அதே God. வருஷத்துல வாசிக்கிறோம், அனுகூலமான ஒரு கதவு எனக்காக திறந்திருக்கிறார். In that same verse we read that he has also opened a favorable door அனுகூலமான for me. ஒரு கதவை கர்த்தர் எனக்காக திறந்திருக்கிறார். And my God has also opened, that is a favorable door, that is which is effectual for me. வாசிங்க. அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. Effectual is open unto me. அனுகூலமான கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டன. Effectual or favorable doors have been அது opened for அர்த்தம் me. என்ன? What do you mean? கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருக்கும்போது நாம் செய்யற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். When our Lord is favorable, whatever things we do, he makes it effectual or prosperous. சாலமோனுக்கு கர்த்தர் அனுகூலமா இருந்தார். Our Lord was really favorable to Solomon. சாலமோனுக்கு கர்த்தர் அனுகூலமா இருந்தபடியால் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார், அரமனையும் கட்டி முடித்தார். அப்படி வாசிக்கிறோம். We read, as the Lord was favorable to Solomon, he was able to complete the temple and the palace. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் அவருக்கு அனுகூலமா இருந்தபடியால் ஆலயத்தையும் கட்டி முடித்தார், அரமனையும் கட்டி முடித்தார். 2 Chronicles 7:11, because our God was favorable to him, he was able to complete the temple as well as the palace. வாசிங்க. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையை கட்டி தீர்த்தான். Then the Solomon finished the அனுகூலமா இல்லையா அந்த வசனம்? வாசிட்டீங்க, மறுபடியும் வாசிங்க. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையை கட்டி தீர்த்தான். அப்படி வாசிங்க, கீழே வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. அனுகூலமா இருந்தது. கர்த்தருடைய கரம் அவனுக்கு அனுகூலமா இருந்தது. We find that the hand of God was really favorable அனுகூலமா for him. இருந்தபடியால் தான் அந்த ஆலயத்தையும் அரமனையும் கட்டி முடித்தார். And because God's hand was favorable to him only, he was able to finish the palace and the அனுகூலமான temple. கதவை கர்த்தர் திறந்தால் தான் நாம் செய்தான கால கர்த்தர் வாய்க்க செய்கிறார். And only when the hand of God is favorable, he will also make our things சில to be பாருங்க, effectual. ஃபவுண்டேஷன் போட்டு 10 வருஷம்னால வீடு கட்ட முடியறது இல்ல. Some people after laying the foundation in after 10 years, they are not able to complete the ஃபவுண்டேஷன் போட்டு 10 வருஷம் ஆனாலும் கூட வீடு கட்ட முடியல. காரணம் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு வசதி இல்ல. Even after அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்தால் நிச்சயமா உங்களுக்கு அனுகூலங்கள் பரலோகத்துல வரும். கர்த்தர் கதவை மூடிட்டா என்ன யாரை திறக்க முடியும்? when the effectual favorable door is open, surely everything will be effectual. If our God shuts the door, what can you do? அனுகூலமான கதவை கர்த்தர் நமக்கு திறக்கும்போது எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். When our Lord opens the favorable effectual door, he makes everything to be favorable and ஆண்டவருக்காக effectual. சாலமோன் கட்டின ஆலயம் சாதாரணமான ஆலயம் அல்ல, அது பெரிதான ஒரு ஆலயத்தை சாலமோன் ஆண்டவருக்காக கட்டி முடித்தார். And it was that because of the favorable hand of God, Solomon was able to build a great temple for God. அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறவருக்கு அவருக்கு விரோதிகளே இல்லையா? யாருமே விரோதிகளே அவனுக்கு கிடையாது. He had no enemies or adversaries at all to build that temple. சாலமோனுடைய காலத்துல அவனுக்கு விரோதிகளே இல்லைன்னு ஒரு வசனம் இருக்கு. அவனுக்கு விரோதிகளே கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. There was a verse, there was no opposition or enemies at all. சமாதானத்தின் புருஷன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சாலமோன்.
Solomon is called as a man of peace. அவனுக்கு விரோதிகளே இருக்கல, அவன் நாட்கள விரோதிகளே கிடையாது. யாரும் அவனுக்கு எதிர்ப்பதற்கு ஆட்கள் இல்ல. During his days he had no enemies, there was no opposition, nobody opposed him. அனுகூலமான கதவை கர்த்தர் அவனுக்காக திறந்தார். Our Lord opened the effectual favorable door. அனுகூலமான கதவை கர்த்தர் நமக்காக திறக்க போகிறார். Our Lord is going to open the effectual இந்த favorable door. அனுகூலமான கதவை கர்த்தர் உனக்காக திறக்கும்போது உன்னுடைய பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும், நீ செய்யற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். When our God opens this effectual favorable door for us, the business that we do, everything what we do will be surely. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னோட பிசினஸ் ஆசீர்வதியும், இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டிய தேவையே கிடையாது. There is no need for you to pray, oh my God, bless my business, bless this thing. அனுகூலமான கதவை கர்த்தர் எனக்காக திறக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe my God is going to open that effectual favorable door? அனுகூலமான கதவை திறக்கும்போது கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருக்கும். When a Lord really opens that effectual door, the hand of our God will be favorable to us. ஆலயத்தையும் அரமனையை கட்டி முடித்தார். He was able to complete that temple and the palace. அங்க நீங்க எது செய்யணும்னு வாஞ்சித்தீர்களோ, எது செய்யணும்னு நினைப்பீர்களோ, நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். Whatever thing you desire and also you really want to do, surely the hand of our God will be ஆனா favorable நீங்க to you. நினைக்கிற காரியம் செய்யற காரியம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். But the thing which you desire and think should be in the will of God. நீங்க நினைக்கிற காரியம் செய்யக்கூடியதான காரியம் தேவ சித்தத்துக்கு விரோதமா இருந்தால் கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருக்காது. The thing which you think and desire, if it's against the will of God, surely the hand of our God will not be favorable to you. ஆகில் கர்த்தருடைய கரம் அனுகூலமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க நினைக்கிற காரியம் செய்யற காரியம் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். If the hand of our God should be favorable to you, the thing which you think and desire must be within the அனுகூலமான கதவை கர்த்தர் நமக்காக திறப்பார். Our Lord will open the effectual favorable door for us. உங்களுடைய படிப்புக்கு சம்பந்தமான அனுகூலமான கதவை கர்த்தர் திறப்பார். Our Lord will open the effectual door for you related to your studies. கர்த்தர் அனுகூலமான கதவை திறக்கும்போது ஒத்தாசைகள் சகாயங்கள் மற்ற இடத்திலிருந்து வரும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவிகள் வரும். When our Lord opens the effectual door, all the help you will get even from unexpected areas. நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவர் எழுப்புவார். You don't have even thought of that. Through them our Lord will help you out. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. எலிஷா சொன்னார், Elisha நீ said, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டார். Thou shalt neither see the wind nor the rain, but yet the valley shall be filled with water. நீங்க நினைங்க மழையும் இல்ல காற்றும் இல்ல, எப்படி தண்ணி உண்டாகும்? You will think, oh, there is no rain, there is no wind also, how can there be நீ water? காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:17. 2 Kings 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, காற்றும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் மிருக ஜீவன்களுக்கு உங்களுக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் தருவார். Ye shall not see wind, neither shall ye see the rain, yet that valley shall be filled with water. You need water, Lord will give you that water. மழையும் இல்ல காற்றும் இல்ல, ஆனால் தண்ணீர் வந்தது. No wind, no rain, but yet there was water. எங்க இந்த தண்ணீர் வந்தது? From where did this water come? ஏதோம் தேசத்து வழியா தண்ணீர் வந்ததா? The water came through the land of Edom. அது வாசிங்க, கீழ வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார். ஏதோம் தேசத்துல தண்ணீர் வந்தது, அதை மட்டும் வாசிங்க, கீழ வாசிங்க. Verse 20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்தது. ஏதோம் தேசம் வழியா வந்தது அர்த்தம் என்ன? எதிர்பார்க்காத இடத்துல உங்களுக்கு நமக்கு சகாயங்களை கிடைக்கும். ஏதோம் தேசத்துல வழி. It came by the way of Edom, that is help came from unexpected areas. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஏதோம் தேசம் சொன்னா அது ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு தேசம். Land of Edom is that it was a land given to this Esau. அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வருது. Water came from there. அப்படி என்றால் எதிர்பார்க்காத விதத்துல இருந்து கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்புவார். Our God will send the help from unexpected areas. நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அப்படிப்பட்டதான இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு உதவிகளை தருகிறார். We would not have expected at all from such places the Lord would have given us the help. இப்படி எல்லாம் நடக்குமான்னு பிற்பாடு யோசிக்க வேண்டியதா வரும். Later we'll even have to wonder, oh, can all this happen? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அதான் நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் நமக்காக திறக்கும்போது ஒரு வாசல், திறந்த வாசல் நமக்காக முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்க்காத இடத்துல கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்புகிறார். That is why the door of hope has been kept for us. Our Lord has also kept the open door. We get the help from unexpected areas. அனுகூலமான கதவை நமக்காக திறந்தார். And he opened an effectual favorable door for us. அனுகூலமான கதவுகளை கர்த்தர் நமக்கு திறக்கும்போது எங்க போனாலும் எல்லாம் நமக்கு அனுகூலமா தான் மாறும். And when our God opens the effectual door, wherever we go, everything will be favorable. எங்க போனாலும் அனுகூலமான கதவை நமக்காக திறந்திருக்கிறார். ஆகையால் போகும் இடமெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுகூலமாகவே மாற்றுவார். Our God has opened the effectual door for us. Wherever we go, our God will make things favorable. அனுகூலமான கரம் நம்மோடு இருந்தால் நம்ம எங்க போனாலும் அந்த கரம் நமக்கு அனுகூலமா தான் செய்யும். When the favorable hand is with us, wherever we go, will it not be
be only favorable. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். Our Lord has kept the open door before us. அனுகூலமான வாசலை கர்த்தர் நமக்கு Our வைத்திருக்கிறார். Lord has kept the effectual door before us. எங்க போனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். Wherever we go, our Lord will make everything favorable. இது விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah. ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வாசலை பற்றி நான் சொல்லுகிறேன். Finally, I want to mention about another door. இத வானத்தின் வாசல். This is the gate of heaven. வானத்தின் வாசல். This is called as the gate of இஸ்ரவேல் heaven. ஜனங்களுக்காக கர்த்தர் வானத்தின் வாசலையே திறந்தார். And that is for the Israelites. The Lord opened the gates of heaven itself. 78 சங்கீதம் 23 வசனம் வாசிக்கும்போது கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்தார். Psalm 78 verse 23. Our Lord மேகங்களுக்கு கட்டளை கொடுத்து வானத்தின் வாசலை திறப்பார். and through the cloud, that is, the Lord will also open, that is the gates of heaven. 78 சங்கீதம் 23 வசனத்தை அவர் வாசிக்கும்போது உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் கதவுகளை திறப்பார். Our Lord will open the gates of heaven. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மேகங்களுக்கு கட்டளை கொடுப்பார், அந்த வானத்தின் கதவுகளை திறக்கிறார். Our Lord will also give a command to the clouds, and he also opens, that is, the doors of heaven. அப்படினா வானத்தின் கதவுகளை திறக்கும்போது எல்லா ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே. When the doors of heaven are opened, surely we can receive all the blessings. வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கும்போது அவர் மேகங்களுக்கு கட்டளை கொடுத்து வானத்தின் கதவுகளை திறப்பார். Our Lord gives a command to the clouds and opens the doors of heaven. அப்ப வானம் திறக்கும்போது நமக்கு தேவையான மேகத்தையும் கர்த்தர் தருகிறார். When the heaven is open, our Lord also gives, that is, a required clouds. அதிகமான உஷ்ண வேளையில கர்த்தர் மேகத்தை அனுப்புகிறார். When that is, it is the peak summer, our Lord also sends the clouds. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. மேகம் சொல்லும்போது அதை பற்றி பல காரியங்கள் சொல்லலாம். You can say various things about this cloud. இந்த மேகம் சொன்னா நடத்தப்படக்கூடிய அனுபவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. This cloud signifies an experience of being led. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மேகத்தினால் தான் நடத்தி வந்தார். Our Lord led the Israelites by the cloud. அப்ப வானத்தின் கதவுகளை ஆண்டு திறக்கும்போது உங்க குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தந்து நடத்துவார். When the doors of heaven are open, our Lord will give your family the required counsel and lead you. ஆகவே ஆலோசனைக்காக அங்கும் இங்கும் போக வேண்டிய தேவை கிடையாது. Therefore, you need not run here and there for counsel. உங்க குடும்பத்தின் ஆலோசனைக்காக அங்கும் இங்கும் போக வேண்டிய அவசியமே There கிடையாது. is no need for you to go hither and thither for the counsel. கர்த்தர் அந்த வானத்தின் கதவை திறக்கும்போது உங்க குடும்பத்துக்கும் உங்க ஜீவித தேவையான ஒரு கைடன்ஸ் தேவையான நடத்திப்பை கர்த்தர் தருவார். When the doors of heaven are open, our God will give you the required, that is, counsel for your family as well. இந்த வானத்தின் கதவு சிலருக்கு திறக்காதபடியால் தான் அவங்களுக்கு தேவையான ஆலோசனை கிடைக்காமல் அங்கும் இங்கும் போகிறார்கள். As the doors of heaven are not open, they don't get the counsel, they just go here and there. மனுஷன் ஆலோசனை தேடி போவாங்க. They will seek the counsel of man. எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, இப்படி எல்லாம் இருக்கு, என்ன செய்வது? மனுஷன் ஆலோசனை தேடி போவாங்க. They will seek the counsel of man. Give me a counsel, things are like this. கர்த்தர் திறந்த வாசலுக்காக வைத்திருக்கிறார். Our God has kept an open door for you. அப்படினால் கர்த்தருக்கு திறந்த வாசல் இருக்கும்போது வானத்தின் வாசல் ஆண்டவர் திறக்கும்போது உங்க குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை கர்த்தரே தருகிறார். When there is an open door for you, when our Lord opens the doors of heaven, our God gives a required guidance and counsel for your family. ஒரு திருமணத்துக்கு சம்பந்தப்பட்டதான காரியமானாலும் அது நல்ல ஆலோசனை கர்த்தர் தருவார். Whether they are the things related to a wedding, our Lord gives a required counsel. உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல மேட்ச் வேணும்னு சொன்னா ஒரு 10 இடத்துல ஒரு போட்டோ வந்து இருக்கும், அவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருப்பாங்க, எது செலக்ட் பண்ணலாம் எது விடலாம்னு சொல்லி. And regarding also this matter, the bride and bridegroom, maybe he would have got 10 photographs. They'll be puzzled which to choose. அடையாள ஆபீஸ்ல நான் உட்கார்ந்து சில கவனிப்பேன். And I used to also அடையாள ஆபீஸ்ல in Adiyar office I used to sit and observe certain things. தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ போட்டோ அவங்க செலக்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். பார்த்து திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குவாங்க. எதுதான் செலக்ட் பண்ண அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. They'll be going on looking at the photos right from the beginning to end. Again they'll come back to the beginning. They won't know how to select. First selection is the best selection சொல்லுவாங்க. They'll say the first selection is the best selection. இது செலக்ஷனுக்கு போயிட்டே இருந்தா never ending ஸ்டோரியா மாறிட்டே இருக்கும். If this goes on and on for selection, it will become a never ending story. ஒரு திருமணத்துல ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கத்துல ஒரு காரியம் சொன்னாரு. In a wedding, a pastor said a thing in his message. ஒரு பையனுக்கு பெண்ணை பார்க்கிறதுக்காக ஊரா போனாங்களாம். And to seek a bride for this boy, they went to many places. இந்த பையன் பார்த்ததெல்லாம் வேண்டாப்பா, இது வேண்டாம் இது வேண்டாம், எல்லாம் ரிஜெக்ட் தான், ஒண்ணுமே செலக்ட் ஆகல. This boy rejected all the girls saying I don't want this, and nothing was selected. தேடி கடைசில ஒண்ணு கண்டுபிடிச்சான், அப்பா நல்லா இருக்குப்பா செலக்ட் பண்ணுங்க. And after that finally he just selected saying, oh this is good, I'll select. இந்த கல்யாணத்துல அந்த பாஸ்டர் சொன்னதா நான் சொல்றேன். And what the pastor said in the wedding only I'm telling you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. செலக்ட் பண்ணியாச்சு. He selected it. கல்யாணம் முடிஞ்சாச்சு. Wedding was over. கையம் குடிச்சு முடிச்சிட்டாங்க. And also they just took out. எல்லாம் முடிச்சாச்சு. Everything was over. அடுத்த நாள் இப்ப விருந்துக்கு போனமே ஒவ்வொரு வீட்ல விருந்து கூப்பிடுவாங்க. And now in each family they'll call them for a feast. எவ்வளவு நேரம் ஆனாலும் பெண் ஆயத்தப்படல.
And on this girl was not prepared. எவ்வளவு நேரம் ஆனாலும் பெண் ஆயத்தப்படல. Such a long time, but the girl was not prepared. இவருக்கு என்ன சென்ஸ் இல்லாம விண்ட வழியா பார்த்தாரு, என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தாரு. And he was just peeping through the window, what only is she doing? பெண்ணு பயங்கரமான கேள்வி. And that girl was a very old woman. முடி எல்லாம் வெள்ளையா இருக்கு, டை அடிக்குது. And the hair was all white and she was just dying. முடி இல்ல, அதுக்கு என்ன சவரக முடியா, அது ஒட்டி வைக்குது. And she pasted the artificial hair. எல்லா wrinkles அதெல்லாம் ஏதோ போசிட்ட wrinkles எல்லாம் எடுக்குது. And she is applying something on her face to remove the wrinkles. ஏமாந்து போனேன் ஐயோ. Oh, I was just cheated, deceived. இந்த பையன் அழுவுறதா, சிரிக்கிறதா, கை கொடுத்தாச்சு என்ன பண்றது? The boy did not know what to do, whether to laugh or to தேடி cry. போன கடைசில கேளவனும் கேள்விதான் கிடைக்கும். And when you go on seeking and seeking, you will get only an old man First or a selection is woman. the best selection. The first selection is the best selection. சில செலெக்ஷனுக்காக போவாங்க இல்லையா, ஏமாந்துடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? Some people will go for selection, but they will just be deceived. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேடி அன்னைக்கு அந்த பாஸ்டர் ஜெபமணி தான் ஒரு இடத்துல சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல ஒரு சிந்திக்கக்கூடியதா இருந்தது. And Pastor Jebamani only said that although it was humorous, but still it is a matter where you have to ponder over. தேடி வாலிபனுக்கு கேள்வி கிடைத்தது, என்ன செய்வான் அந்த பையன். And the young boys went on searching and searching. Finally he got an old woman. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆங்கல் தான் சொல்றது, வாலிபனுக்கு செலெக்ஷனுக்காக நீங்க போனா இப்படி தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஆண்டோட கைடன்ஸ் இடம் கொடுங்க. That is why we tell the youngsters, if you go selecting, you land up in this only, ask guidance from God. வானத்தின் கதவோட கர்த்தர் திறக்கும் போது உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய லைஃப்ல சரியான ஒரு கைடன்ஸ் ஆண்டு தருவார். When our Lord opens the doors of heaven, you will get a proper guidance. கர்த்தர் வானத்தின் கதவை திறக்கும் போது மேகம் உண்டாகுது. அந்த மேகத்தின் மூலமா தான் உங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஆண்டு தருகிறார். When our Lord opens, that is the doors of heaven, there will be a cloud, and through that cloud you will get the proper guidance. சில வாலிபனுங்க தட கண்களுக்கு இனிமையான காலை தேடி போவாங்க. கைடன்ஸே கிடையாது, ஆண்டோட நடத்திப்பு கிடையாது, ஊழியக்கார நடத்திப்பு கிடையாது, பிற்பாடு பெற்றோட நடத்திப்பு கிடையாது, கடைசில இப்படி தான் போவாங்க. Some youngsters, what is really something a matter of delight to their eyes, they go, they won't get the guidance of God, workers council or even the parents council. நம்முடைய சபையில தேடி பெண்ணை கிடைக்கலையா, பாஸ்டர் வந்து கேட்டாங்களா, பாஸ்டர் எங்க சபையில ஒரு பெண்ணை கிடைக்கலாம், வேற சபையில பார்க்கட்டுமா? சரி பார்த்துக்கொள்ளுங்க. Then a sister came to the pastor and asked, actually I did not get a suitable person at all in this church, can I go to some other church? He said okay. நல்லா செலக்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு. பாஸ்டர் கேட்டாரா, என்னம்மா எப்படி எல்லாம் செட் ஆச்சா? Then pastor inquired, what have you finalized everything? நல்லா இருக்கு பாஸ்டர், பொண்ணு கிளி போல இருக்கு பாஸ்டர். And then that lady said, it seems, oh yes, the girl is so beautiful. Beautiful கிளி, parrot. Like a pretty like a parrot. கிளி போல இருக்கு பாஸ்டர். She is pretty like a parrot. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. Wedding was over. பொண்ணுங்கள் நடந்தது. And after some time, and of course some days rolled by. அந்த பெண்ணு கொத்த ஆரம்பிச்சது. And then only that girl started to peck. பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அந்த பொண்ணு என்ன ரொம்ப கொத்துது. ஏம்மா கிளி என்னம்மா செய்யும்? And that lady said, pastor, that I think parrot is pecking me. Pastor said, what will the bird do? பாஸ்டர் கிட்ட சொன்னாங்களா, பாஸ்டர் என்ன செய்யறதுப்பா, ஒரே பாடுபடுறேன். ஆமாம்மா கிளி தானே தேடி போனேன், நல்லா கொத்துட்டோம், நீ கொத்திக்கா. Then pastor said, you went seeking for a parrot, it's a parrot only, no, it will peck you. பேரட்டை தேடி போனா கொத்தோங்க. If you seek parrot, it will only peck you. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. இதெல்லாம் பரிசுத்தமான சொன்னதா நான் சொல்றேன், நான் ஒன்னு உண்டாக்கி சொல்லல. I didn't create anything, only what the saints. சிரிக்க சொல்லல, சிந்திக்க தான் சொல்றேன். And that is to laugh is a human. ஆனா கைடன்ஸ் உங்களுக்கு பரலோகத்துல வர வேண்டிய, இல்லனா கிளியை தேடி போவீங்க, இந்த கிளி கொத்திட்டே இருக்கும். You should seek the guidance from heaven. If you seek a parrot, it will keep on pecking கொத்திட்டே இருக்கும். you. It will keep pecking you. தேவனுடைய நடத்திப்பு உண்டான ஒரு கல்யாண விஷயம்னா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆண்டவருடைய நடத்திப்பு உண்டான. And I tell you that you should really get the guidance of God. வானத்தின் கதவு திறந்தால் தான் உங்களுக்கு கர்த்தருடைய நடத்திப்பு உண்டான. Only when the doors of heaven are open, you will get the guidance of God. வானத்தின் கதவு திறக்காமல் போனா எப்படி ஆண்டவரை நடத்த முடியும்? If the doors of heaven are not open, how can our Lord lead you? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. திறந்த வாசல் நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். And our Lord has kept an open door before you. அந்த வாசலை யாரும் பூட்டவும் முடியாது. Nobody can ever shut the door. ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door எந்த before மனுஷன் us. வாசலை பூட்ட முடியாது. No man can ever shut this door. நீங்க எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? இந்த வருஷத்துல கர்த்தருக்கு திறந்த வாசலை வைத்திருக்கார், எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe my God has kept an open door before me this year? விசுவாசிக்கிறவங்க முழங்கால் போடுங்க. Those who believe, be on your இதோ knees. திறந்த வாசலை கர்த்தர் நமக்காக Our வைத்திருக்கிறார். Lord has kept an open door before us. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக Our வைத்திருக்கிறார். Lord has kept an open door before us. நான்கு விதமான வாசலை பற்றி நான் சொன்னேனே. I told you about 4 kinds of doors.
முதலாவதாக நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் நமக்கு திறந்து First, வைத்திருக்கிறார். our Lord has kept the door of hope before us. பெரிதான கதவை கர்த்தர் நமக்கு திறந்து Our வைத்திருக்கிறார். Lord has opened the great door for us. அனுகூலமான கதவையும் கர்த்தர் நமக்கு திறந்திருக்கிறார். Our Lord has also opened the effectual favorable door for நான்காவதாக us. வானத்தின் கதவை நமக்கு திறந்திருக்கிறார். Fourthly, our Lord has opened the doors of heaven for us. வானத்தின் கதவு பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னார். Our Lord said, I'll open the windows of heaven and bless you that you cannot even இன்றைக்கு contain கர்த்தர் it. வானத்தை திறக்க போகிறார். Today our Lord is going to open the heavens for us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe வானம் that? திறக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு அபிஷேகம் உண்டாக வேண்டுமே. And when you have it assured the doors of heaven, there should be an anointing. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு Our வைத்திருக்கிறார். Lord has kept an open door for us. நீங்க ஆவியினால் நிரப்பப்படும் போது திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். When you are filled in the Spirit, the Lord will also open the doors of heaven for கர்த்தர் you. ஆவி கடன் கொடுங்க. Give room for the Spirit of பரிசுத்தாவி God. கடன் கொடுங்க. Give room for the Holy இதோ Spirit. நமக்காய் ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. And our door is going to be open for கைகளை you. தட்டி ஆவியில நிரம்புங்க. Clap your hands and be filled இதோ with the Spirit of கர்த்தர் God. நமக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door for us. நீங்க ஆவியினால் நிரம்பாமல் போனா உங்களுக்காக வாசல் திறக்கப்படாது. If you are not filled with the Spirit, the door cannot be opened for you. அந்நிய பாஷையில பேசுங்க. Speak in unknown இதோ tongues. வானத்தின் வாசல் நமக்காய் திறக்கப்படட்டும். Doors of heaven, let them be open for us. ஹalleluya 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 சத்தமாய் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. Speak in unknown tongues loudly. Keep சத்தமாய் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. talking in unknown tongues. இதோ கர்த்தர் நமக்கு வானத்தின் வாசலை திறப்பார். Our Lord will open the doors of heaven for us. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்கள். இப்பொழுதே கர்த்தர் வானத்தின் வாசலை திறப்பார். Speak in unknown tongues. Continue to speak. Our Lord will open the doors of heaven for you. அந்நிய பாஷையில பேசுறவங்க கர்த்தர் இப்பொழுதே வானங்களை திறக்க போகிறார். Speak in unknown tongues for them. The Lord is going to open the doors of heaven right கர்த்தர் now. வானத்தின் வாசலை திறக்க போகிறார். Our Lord is going to open the doors of heaven. நீங்க விசுவாசிக்கிற ஆவியினால் நிரப்பப்படுங்க. Those who believe, be filled with the Spirit. Wow, sure. இப்பொழுதே right now, இப்பொழுதே நேசரே நான் வர ஆட்கள் திறந்து doors அவரை திறந்தாதோ கலந்துடப்பட ஆமென் 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 நான் கிருபை டரி ஆமென் ஷார் வாரி கிருபை நானே இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe through this meeting our Lord is going to open the doors, windows of heaven? கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன? What is the promise of God? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன். I will open the windows of heaven and bless you that even if நீ you don't விசுவாசித்தால் தானே ஆசீர்வாதம் உண்டாகும். only when you believe there will be a blessing. விசுவாசிக்கிற ஆவியினால் நிரப்பப்படுங்க. And those who believe be filled with the Spirit. வானத்தின் பலகணிகள் திறந்தே ஒஷியும் என்னை ஆசீர்வாதங்கள். வானத்தின் பலகணிகள் திறந்தே வசியம் என்னில் ஆசீர்வாதங்கள். வஸ்திரதாம்
Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் வானத்தை திறக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe our Lord is going to open the doors of heaven? நீ விசுவாசித்தால் தானே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். Only when you believe our Lord will open the windows of heaven. வானத்தின் பலகணிகள் திறந்தே அக்ஷயமென்னில் ஆசீர்வாதங்கள். 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 வானத்தின் பலகணிகள் திறந்தே அக்ஷயமென்னில் திறந்த வாசலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். Our Lord has kept an open door before us. திறந்த வாசலை கர்த்தர் நமக்காக Our வைத்திருக்கிறார். Lord has kept an open door before us. வானத்தின் வாசலை உனக்காக கர்த்தர் திறந்திருக்கிறார். Our Lord has opened the windows of heaven for you. விசுவாசியே கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்திருக்கான்னு விசுவாசிங்க. Believe that the God has opened the windows of heaven. வானத்தின் பலகணிகள் திறந்தே அக்ஷயமென்னில் ஆசீர்வாதங்கள். 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 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். I have kept an open door before you. கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த பலத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்க. Although you have little strength, spend that for our God. கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காதீங்க. Don't deny the name of our God. வசனத்துக்காக ஜீவிக்க தீர்மானிங்க. Make a decision to live for His word. இந்த அன்போடுக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம். Let us all surrender for these experiences and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். Let's praise God for His blessings. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Let's praise our God for the words that He spoke to us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய சமூகம் நமக்கு இனிமையா இருந்தது. ஸ்தோத்திரம். His presence was sweet to us, so let's praise Him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசினார், அதுக்காக ஸ்தோத்திரம். Let's all praise God that He spoke to us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Let us offer all the honor and glory to our Lord God alone and praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் கதாவே. உம்முடைய சமூகத்தில் வருமே ஆராதிக்கும் நீர் எங்களுக்கு கிருபையதனாய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரே பெரிதான சிலாக்கிய நீர் எங்களுக்கு தந்தவனாய் ஸ்தோத்திரம் கதாவே. பரிசுத்தங்களோடு ஐக்கியப்பட்ட கதாவே, பரிசுத்தங்களோடு சேர்ந்த கதாவே ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தவனாய் ஸ்தோத்திரம். எங்களுடைய மத்தியில் நீர் எழுப்பி தந்தான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் கதாவே. உடைய வசனம் மூலமாட்டு கதாவே நீர் எங்களோடு பேசி வேணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். ஆண்டவரே உனக்கு முன்னால் ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறது இந்த கதாவே. வசனம் மூலமாட்டு நீர் எங்களோடு பேசி வேணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவே. நம்பிக்கையின் வாசல் கதாவே எங்களுக்கு முன்னால் திறந்து வச்சிருக்கின்றவனாய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நிமித்தமாட்டு கதாவே முடான்பினால் எங்களுடைய ஹிருதயத்தை நிறைச்சவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவே. பரிசுத்தாவினால் கதாவே நம்பிக்கை உள்ளவங்களாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தவனாய் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதபடி கதாவே நீர் எங்களை பாதுகாക്കുന്നவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவே. அப்ராஹாம் நம்பிக்கையோடு கூட காத்திருந்த கதாவே வாக்குத்தத்தை பெற்றுள்ளது போல கதாவே நாங்களும் நம்பிக்கை உள்ளவங்களாய் உடைய வாக்குத்தங்களை பெற்றுள்ளதற்காக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல நம்பிக்கையின் வாசல் எங்களுக்காக திறந்து வச்சிருக்கின்றவனால் ஆண்டவரே எங்களை ஹிருதயத்தை கதாவே தேற்றி எங்களை ஹிருதயத்தை ஸ்திரப்படுத்துന്നவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவே. கத்தோட வரியை குறிச்சுள்ள நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஒரு நிச்சயமத்தோடு கூட கதாவே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். ஒரு பெரிய வாசல் கதவு எங்களுக்கு முன்னால் வச்சிருக்கின்றவனால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கதாவே பெரிய காரியங்கள் செய்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். அனுகூலமாற்றல் கதாவே கதவு எங்களுக்கு முன்னால் வச்சிருக்கின்றவனால்
തന്നവനായി ഞങ്ങളുടെ ക്രിയകളും കഥാവേ ഞങ്ങളുടെ നിലവുകളും കഥാവേ ദേവസിദ്ധത്തിൻപടി ആയിരിക്കത്തക്കതാക്ക നീ ഉദയ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். வானத்தின் கதவுகள் கதாவே எங்களுக்கு முன்னாலே திறந்த கதாவே தேவന്റെ ஆலோசனைப்படி தேவന്റെ நடத்திப்பின்படி கதாவே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்தவனால் நாங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம். இந்த திறந்த வாசல் கதாவே எங்களுக்கு முன்னாலே காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் கதாவே எங்களுக்கு இருக்கிறான கொஞ்சம் பலத்தை உமக்காக செலவழிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கதாவே. உம்முடைய நாமத்தை மறுதலிக்காமல் கதாவே எப்போதும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு உம்முடைய வசனத்தின்படி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி ஆசீர்வதிச்ச பண்ணாய் ஸ்தோத்திரம். இந்த வார கூட்டங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்கும் ஆசுதியும் விசுவாசிகளுடைய எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதிச்ச பண்ணாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னைக்குள்ள கதாவை அடக்காரந்தனையும் பொறுப்பெடுக்கும். அந்த ஆராதனை ஒரு மகிமையின் ஆராதனையாய் காணப்பட உதவி செய்யும். எங்களை முற்றுமாட்ட தாழ்த்துருவோம், பரிசுத்தப்படுத்தும், மாசற்றவரைக்கு ஆயுதப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தாருக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.